அனைவருக்கும் வணக்கம். திருவள்ளூர் மாவட்டம் பூபந்தவள்ளி வட்டம் சென்னையிருப்பு முதல்நிலை ஊராட்சியோட வரைபடம். இந்த வரைபடத்தில் பார்த்திங்கன்னா நீர் பிடிப்பு இடங்கள் இங்கே பாருங்க, எங்கெங்கே இருக்குன்றது அதை எழுதியிருக்காங்க பாருங்கள். எழுத்துப்பூர்வமாக என்னென்ன இருக்குன்றது. வண்டிப்பாட்டை, ஓடை, மழைநீர் வடிகால்வாய், களம்புறம்போக்கு, இவ்வளோ இருக்குது. குளம், குட்டை பாருங்கள். இந்த ரெட் மார்க் வச்சுருக்கிறதுலாம் வந்து நீர் பிடிப்பிடம். இன்ன வரைக்கும் நான் எத்தனை மணி கொடுத்துட்டேன். கலெக்டர்கிட்ட கொடுத்துருக்கேன், தாசில்தார்கிட்ட கொடுத்துருக்கேன். நடவடிக்கை எடுத்தாங்களா, கண்டுபிடிச்சாங்களான்னு தெரியலை. பாருங்க, இவ்வளோ இடம் இருக்குது. நான் எழுதி வச்சுருக்கேன் எங்கெங்கே அரசு சொந்தமான இடம் எங்கே இருக்குன்னு எழுதி வச்சுருக்கேன். தெளிவாக எழுதி வச்சுருக்கேன். பார்த்துங்க, இது வரைக்கும் ஒரு ஆக்கிரமிப்பும் எடுக்கலை எங்கள் சென்னை ஊராட்சியில். எங்கள் சென்னை ஊராட்சியில் இது வரைக்கும் எந்த ஒரு ஆக்கிரமிப்பும் அகற்றப்படவில்லை. இருக்க வேண்டிய இடங்கிறத எடுத்துக்கிட்டு அவங்ககிட்ட அப்படியே வச்சுருக்காங்க. இது எல்லாமே நான் எழுதி வச்சுருக்கேன். இதில் பிளாக்கில் எழுதி வச்சுருக்கேன். நீர்பிடிப்பு இடம், கிணறு, அனாதீனம் இடம் கூட எழுதியிருக்கேன். எங்கெங்கே அனாதீனம் இடம் இருக்குது எல்லாமே தெளிவாக எழுதியிருக்கேன். இவ்வளோ எழுதி வச்சுருக்கேன். கலந்து சம்மந்தமாக மனு கொடுத்துருக்கேன் கலெக்டரேட்டில். இன்ன வரைக்கும் தாசில்தார் என்ன பண்ணாங்கன்னு தெரியல. வந்தாங்க, ஒரு ட்ரிப்பு வந்தாங்க. இது வரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்தாங்கன்னு தெரியல. கல்வெட்டு, இந்த ஆவணி நெடுஞ்சாலையை பார்த்தீங்கன்னா கல்வெட்டு இருந்தது. இந்த கல்வெட்டு என்ன கதியாச்சுன்னு தெரியல. அந்த கல்வெட்டு பற்றி பார்த்தீங்கன்னா சுண்ணாம்புகால சந்துன்னுவாங்க. அங்கேருந்து எதிர்க்க ஒரு இடத்துல பில்டிங்லேருந்து வருது காவா. அந்த காவாவும் துப்புரம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்கிரமிப்பில் இருக்குது. அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தாங்கன்னு தெரியல.